வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் மூலியமா பயங்கரமா இந்த ஹீரோயின் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கல்யாணி பிரியதர்ஷன் ஏற்கனவே ஃபேமஸ் தானே நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலுமே இந்த படத்தோட கலெக்ஷன்னால இவங்க ரொம்ப பேசப்படுறவங்களா மாறிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். சில பிரச்சனை இருக்கு, ஆனா அதை தாண்டி படம் ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதெல்லாம் நான் பிளாட் எல்லாம் சொல்ல விரும்பல. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு பகுதியில பயங்கரமா அழிவு நடந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சந்திரான்ற ஒரு பொண்ணு காயப்பட்ட மாதிரி இருக்காங்க. அப்ப பிரகாஷ்னு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது, இதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல இருக்க வேணாம், இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துரு, மூத்தோன் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு நபர் இவங்களை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா சந்திரா இருக்காங்கல்ல, அவரை அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த சந்திரா இருக்காங்கல்ல, இப்ப பெங்களூர்ல இருக்க ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்காங்க. பிரகாஷ் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பிரகாஷ்க்கு மேல மூத்தோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப பிரகாஷ் இருக்காருல, ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல இருக்க பெரியவர் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சந்திரா யாரு என்னன்றது கொஞ்சம் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த பெரியவர் இருக்கார்ல, இந்த புக்கை படிச்சு பாருன்ற மாதிரி ஒரு புக்கை தராரு. கலியங்காட்டு நீலின்ற மாதிரி தான் அந்த புக்ல எழுதி இருக்கு. இந்த பிரகாஷ் இருக்கார்ல, இவங்க தங்குறதுக்காக இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. உனக்கு வேண்டியதை இவன் எடுத்துட்டு வந்து தருவான்ற மாதிரி ஒரு பையனை காட்டுறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வீட்டை கிளீன் பண்றாங்க. அதே மாதிரி ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும் போதுதான் எதிர் வீட்டு பையனை பாக்குறாங்க. அவன் பேரு சன்னி அப்படின்றது. செம்மையா இருக்காளே அப்படின்ற மாதிரி அவனுமே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஜன்னலை சாத்திடுறாங்க. இவன் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்க தங்கி இருக்கான், படிப்புக்காக தங்கி இருக்கான்றது தெரிய வருது. இப்ப இவங்களாம் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சன்னியோட எக்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பார்ட்னர் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பேரு அனு அப்படின்றது. ஆக்சுவலா இவர் லவ் பண்ணும்போது ஒரு பூனையை கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அந்த அணுவால அந்த பூனையை மெயின்டைன் பண்ண முடியல போல, அதனால திரும்பி பாய் ஃப்ரெண்ட் கிட்டே தரதுக்காக தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நீ வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே வற்புறுத்தி தந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வெட்டியா இருப்பாங்க. அதனால அனு இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரையும் கலாய்ச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உன் எக்ஸ் இப்படி பேசிட்டான் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் ஃபீல்லாம் பண்ணல, எதிர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, செம்மையா இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட லைஃபை பத்தி காட்டுறாங்க. ஹீரோயின்மே நைட் ஜாப் வேணும்ன்ற மாதிரி நைட் டியூட்டி பாக்குற மாதிரி ஒரு இடத்துல வேலை வாங்கிடுறாங்க. இந்த மூணு பசங்களுமே படிப்புக்காக தானே வந்திருக்காங்க, ஆனா ஜாலியா லூட்டி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேங் ஆட்டோல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கேங்கோட ஹெட் பேரு சுந்தர் அப்படின்றது. ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த வழியா தான் சன்னியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆட்டோல ஒருத்தர் கீழே விழுந்த மாதிரி கால் தொங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த சன்னி கவனிக்கிறாரு. கால் வெளியே தொங்கிட்டு இருக்கு, உள்ள போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு நபரோட கால் நீட்டிட்டு இருக்குன்னு நினைச்சு இப்படி சொல்றாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவனுங்க ஆர்கன் டிராபிக்கிங் பண்றாங்க போல. அது சார்ந்த ஒரு நியூஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த சன்னியோட எக்ஸ் ஒரு பூனையை தந்துட்டு போனாங்கல்ல, அந்த பூனை எங்கேயோ வெளியே போயிருது. எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இவர் தேடி வந்துட்டு இருக்காரு. ரோட கிராஸ் பண்ணி எதிர இருக்க ஒரு மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அதை தூக்கிட்டு வரலான்ற மாதிரி இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ரோட்டை கவனிக்காம வந்துருவாரு. அந்த சைடு வந்த ஒரு கார் இருக்குல்ல, இவரை இடிக்கிற மாதிரி வருது. இவர் ஷாக்கான மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயம் யாரோ வந்து இவரை ஃபோர்ஸா தள்ளி விடுறாங்க. இவர் பொத்துன்னு போய் ஒரு இடத்துல விழுறாரு. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இவர் மட்டும் யாரு தள்ளி விட்டான்னு யோசிக்கிறாரு. தள்ளி விட்டது யார் தெரியுமா, எதிர் வீட்டுக்கு புதுசா சந்திரான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் வேகமா வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இவருமே சந்திரா எங்கன்னு சுத்தி முத்தி தேடுறாரு. அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. யாரும் உன்னை காப்பாத்தல, நீயே தான் விழுந்தன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப லேட் நைட் ஒரு லேடி தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுந்தர்னு ஒரு நபரை ஆட்டோல வர மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த நபர் இந்த லேடி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல என்ன தனியா போறீங்க, ஆட்டோல வந்து ஏறுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுங்க தப்பான ஆளுங்க போலன்ற மாதிரி இந்த லேடி பயந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஜீப் இருக்கு. எஸ்ஐ நாச்சியப்பன் ஒரு நபர் தான் இந்த இடத்துல இருக்காரு. இவரை பார்த்தோன்னா ஆட்டோல வந்தவங்களா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்துல எதுக்காக வெளியே சுத்திட்டு இருக்கீங்க, பொம்பளையா அடக்கொடக்கமா வீட்டுல இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி இவர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு மேல இருக்க சீனியர் லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சும்மா தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு சல்யூட்லாம் அடிக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. இவரும் சாரின்ற மாதிரி சல்யூட்லாம் அடிக்கிறாரு.
நீ வண்டியில ஏறு, நான் உன்னை கூட்டு போய் வெட்டுறேன்ற மாதிரி இந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாச்சியப்பனுக்கும் இந்த லேடிக்கும் பெருசா செட் ஆகாது போல. சந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஃபேல தான் வேலை பார்ப்பாங்க. கூட வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட அந்த சுந்தரன்றவன் பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான். அதாவது இல்லீகல் வேலை பார்க்குற மாதிரி ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க இருக்க பொண்ணை லவ் பண்றான் போல. நீ மட்டும் என்னோட லவ்வை ஏத்துக்கல, மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து சந்திரா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஆசிட் அடிக்கிற மாதிரி வரான்ல, அதனால சட்டுன்னு பக்கத்துல வராங்க. அவன் அடிக்க வந்த ஆசிட் அவன் கையிலேயே ஊத்துற மாதிரி பண்ணிடுறாங்க. அவனுமே பொண்ணு தானே, ஈஸியா அடிச்சிடலான்னு அடிக்கிறதுக்காக வரான். ஆனா சந்திரா பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவன் என்ன இப்படி சண்டை போடுறா அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப பயங்கரமா சந்திரா அடிச்சு போட்டுறாங்கல்ல, நடந்த விஷயத்த வெளியே சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணுமே சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த நாச்சியப்பனோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சீக்கிரமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த நாச்சியப்பன் இருக்காருல, பொண்ணுங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய எதிர்பார்க்கறாரு. உதாரணத்துக்கு பொண்ணுங்க ஆண்களை எதிர்த்து பேசவே கூடாது, அதே மாதிரி நைட்டு நேரம் வெளியெல்லாம் போக கூடாது, இந்த மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால தான் பொண்ணு இவருக்கு செட் ஆகல போல. இப்ப இவர் என்ன பண்றாரு, கமிஷன் காசு வாங்குறதுக்காக சுந்தர பாக்குறதுக்கு வராரு. சுந்தர் இவரை பார்த்து பயந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா, சுந்தருக்காக தான் இந்த நாச்சியப்பா வேலையை பாக்குறாரு. இப்ப வேற ஒரு வேலை விஷயமா பேசும்போது தான் ஒண்ணு தெரிய வருது. நாச்சியப்பாக்கு மேல ஒரு சீனியர் லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்களுமே இந்த கேங்ல இருக்காங்க. அதாவது இந்த கேங் இல்லீகல் வேலை பண்றாங்க, அதுக்கு போலீஸா இவங்க துணை போயிட்டு இருக்காங்க. இப்ப கமிஷன் காசெல்லாம் நாச்சியப்பா வாங்கிடுறாரு. கையில ஆசிட் அடிச்ச மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சுந்தர் சொல்றான். கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கியான்ற மாதிரி நாச்சியப்பன் கிண்டல் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது, அந்த பொண்ணு கிட்ட நீயா இருந்தாலும் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டு நாச்சியப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. என் கூட வா, அந்த பொண்ணை காட்டுன்னு சொல்லிட்டாரு. இவனுமே அந்த கஃபேக்கு கூட்டு வந்துடுறான். அங்க இருக்க சந்திராவை காமிக்கிறான். ஐயோ ஆளுங்களா வந்து நம்மள பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி சந்திரா பயப்படுறாங்க. அந்த சுந்தர் கூட சண்டை போடும் போது இவங்க மேலேயே ஆசிட் பட்டிருக்கும். அதனால இவங்க கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அதே ஆட்டோல சன்னியும் ஏறுறாரு. என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரப்போதுங்க, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் ஃப்ரீயா இருந்தா வரேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா பிரகாஷ் எதனால இவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னார்ல, அவரை பாக்குறதுக்காக தான் இவங்க கிளம்பி போறாங்க. நம்ம கூப்பிட்டு இருக்கோம், அவ வருவாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் சன்னி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்களுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சன்னி இருக்கார்ல, எப்படியாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் யோசிக்கிறாரு. இவங்க வீட்டுல இருக்க பூனை இருக்குல்ல, இவங்களை பார்த்து கோவப்பட்டு இருக்கு. புது ஆளை பார்த்தா அப்படிதான் கோவப்படுன்ற மாதிரி இவங்களுமே கொண்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. சன்னியோட ஒரு ஃப்ரெண்டு பேரு நைஜில் அப்படின்றது, அவர் இவங்களுக்கு ரூட் விடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற சன்னியுமே கடுப்பாயிட்டு இருக்காரு. இங்க தெரியாதனமா ஒருத்தரோட கையை கட்டாயிரும். ரத்தத்தை பார்த்து இவங்க வேகமா அங்க இருந்து விலகி போறாங்க. இவங்கள மாதிரியே வேணும்ன்ற ஒரு நபரும் விலகி வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் MBBS படிச்சிருப்பாரு, ஆனா பாதியிலேயே வந்து காலேஜை விட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், உங்களுக்கும் பயமான்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பார்ட்டிலாம் முடிகிற நிலைமை வரும்போது கரெக்டா போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப வந்திருக்கு போல, அதனால தான் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நாச்சியப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நாச்சியப்பனா சாதாரணமா பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சந்திரா இருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு இந்த பசங்க கிட்ட வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, எடுங்க எடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கெலாட்டா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சந்திரா இருக்காங்கல்ல, கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பிரச்சனை வேணாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாச்சியப்பன் யோசிக்கிறாரு. சரி சரி இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இன்னைக்கு வேணா இந்த நாச்சியப்பன் கிளம்பி இருக்கலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் இவன் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க சந்திராக்கு தோணுது. இப்ப சந்திராவும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நன்றி அப்படின்ற மாதிரி சன்னி கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்ப நினைக்கிறாங்க. அப்ப நைஜில்ன்றவர் இருக்கார்ல, இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இவன் என்ன பின்னாடி போயிட்டு இருக்கான்ற மாதிரி சன்னியா கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நைஜில் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்காரு. என்ன இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சன்னி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில நைஜிலோட ஃபேமிலி கிட்ட இருந்து கால் வருது. நைஜில் போன் எடுக்க மாட்டான்ப்பா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியா அந்த பொண்ணு வீட்டுக்கு தானே போனா, செக் பண்ணலான்ற மாதிரி இவருமே அவங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. நான் டயர்டா இருக்கேன், கதவெல்லாம் திறக்க முடியாது போன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. இவர் போலான்னு நினைக்கும் போது பிரகாஷ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. கையில ஒரு பாக்ஸ் வேற வச்சிருக்காரு. இது என்ன பாக்ஸ்ன்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். பிரகாஷோட அசிஸ்டண்டா ஒருத்தர் வந்து அடிக்கடி பாக்ஸ் எல்லாம் தருவாரு. என்ன பாக்ஸ்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல இவன் யோசிக்கிறான். இந்த பகுதியில ஆர்கன் டிராபிக்கிங்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி நியூஸ்ல காட்டுவாங்க. ஒருவேளை அந்த கும்பலை சேர்ந்தவங்களா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சிருது. இதை பத்திலாம் இவனோட ஃப்ரெண்டான வேணு கிட்ட ஷேர் பண்றான். ஆனா வேணு இருக்கார்ல, அவன் அந்த பொண்ணு கூட ஜாலியா இருப்பான்டா சும்மா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல சந்திரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ரூடா பேசினதுக்கு சாரி, தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவருமே பரவாயில்ல இருக்கட்டும் கேஷுவலா பேச நினைக்கிறாரு. பார்த்தா இவங்க ஷூல ரத்தக்கரை இருக்கு. அதை பார்த்த மாதிரி இவர் காமிச்சிக்க மாட்டாரு. ஓகே ஓகேன்னு சாதாரணமா பேசி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. என்ன ஷூல ரத்தக்கரை இருக்கு, ஒருவேளை நைஜில் கதையை இவ முடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயப்படுறாரு. மச்சான் கண்டிப்பா அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குடா, நான் அவளை ஃபாலோ பண்ணி போறேன், நீ வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வேணும்ன்ற ஃப்ரெண்டு ஏத்துக்கிறாரு. இப்ப சந்திரா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் படாத மாதிரி இந்த சன்னியும் ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்ப வேணும் இருக்காருல, அவங்க வீட்டுக்கு போறதுக்காக கீழே இறங்கி வராரு. அப்பன்னு பார்த்து நைஜில் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா போலீஸ் தான் வந்து இவரை இறக்கி விட்டுட்டு போறாங்க. நைஜில் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள அவங்க கதவை சாத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. இவர் ட்ரக் எடுக்கிறதுக்காக போய் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. இப்பதான் வெளியே வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே சந்திராக்கு சுந்தர்னு ஒருத்தன் கூட பிரச்சனை ஏற்பட்டது பாத்தீங்களா, அந்த சுந்தர் சந்திராவை தூக்குறதுக்காக ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்தோன மயக்க ஊசியை போட்டுறான். அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கும் போது இவன் இருக்கான்ல ஆட்டோல அவங்களை ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு வந்த சன்னி இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஆட்டோல ஏத்துறதுக்குள்ள காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க ஒரு பையனை பாக்குறாரு. போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. அவன் பயந்து போலீஸ்க்குலாம் கால் பண்ண மாட்டான். அதனால சன்னியை துரத்திட்டு போலான்ற மாதிரி துரத்திட்டு போறாரு. இப்ப புதுசா ஜோசப்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாரு. இவரோட பேத்திக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கு போல. எனக்கு கதை சொல்லுங்க தாத்தான்னு கேக்குறாங்க. இவருமே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ற கதையை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருப்பாரு. அவர் சாமி கும்பிடுறதுக்காக பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு வருவாரு. ட்ரைபல் பீப்புள்லாம் அந்த இடத்துக்கு வரவே கூடாது. அதனால ட்ரைபல் பீப்புளை சேர்ந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவர் சாமி கும்பிடுறதை எட்டி எட்டி பாக்குறாங்க. ஒரு நாள் அந்த இடத்துக்கு போனா என்னன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க சாமியோட முத்து விழுந்திருக்கும். அந்த முத்தை எடுத்துட்டு போய் இவங்க சாமி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வச்சிடுறாங்க. இது எல்லாமே அந்த அரசனுக்கு தெரிய வந்துருது. அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, ஒருத்தனை விடாதீங்க சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அரசர் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த ட்ரைபல் பீப்புளோட கடவுளை கொளுத்தி விட்டுறாங்க. அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாரையும் கொல்லணும்ன்ற மாதிரி துரத்துறாங்க. இப்ப ட்ரைபல் பீப்புள் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குகையில போய் ஒளிஞ்சாங்கல்ல, அங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதாவது நீலின்ற ஒரு பொண்ணுக்கு தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அரசர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நீலின்ற பொண்ணு இருக்க மாட்டா, மத்தவங்க எல்லாம் அங்கதானே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போறது அந்த நீலி வெளியே வந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த நீலிக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு சக்தி கிடைச்சிருது போல. பிரசன்ட்ல இந்த சுந்தர் இருக்கான்ல, சந்திராவை எழுப்பிட்டு இருக்கான். இங்க நிறைய பேரை நாங்க டிஸ்போஸ் பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஒன்ன டிஸ்போஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். முழிச்ச சந்திரா இருக்காங்கல்ல, இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த அரசர் இருக்கார்ல, இங்க இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையா சாவடிக்கலான்ற மாதிரி சாவடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நீலி இந்த இடத்துக்கு வந்து தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, நீலி டிராகுலா மாதிரி மாறி இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல சந்திரா கூட கனெக்ட் பண்றாங்க. சந்திராவும் டிராகுலா மாதிரி பல்ல வச்சு கடிக்கலாம் செய்யறாங்க. என்ன இவ கடிக்கிறா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சுந்தர் கூட ஒரு 2-3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கடிச்சே இவங்க சாவடிச்சிடுறாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்த சன்னியும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பாஸ்ட்ல இந்த பொண்ணு எல்லாரையும் சாவடிச்சால, சாவர தருவாயில இருக்க அம்மா கிட்ட எப்படிமா இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி கேக்குறா. அந்த கடவுளே உனக்கு ஒரு சக்தி தந்திருக்காரு, இந்த சக்தியை நல்ல விஷயத்துக்காக நீ பயன்படுத்து, இங்க இருக்க மக்களுக்கு இதை வச்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே காட்டு பகுதியில போய் ஒளிஞ்சுக்கிறா. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படிதான் இவளுக்கு கலியங்காட்டு நீலின்னு பேர் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜோசப் சொல்றாரு. ஏன்னா ஜோசப் இந்த நீலியை வச்சு ஒரு கதை எழுதியிருப்பாரு. அந்த கதையை பத்தி தான் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவளை அழிக்கிறதுக்கு யாருமே வரலையான்ற மாதிரி பேத்தி கேட்கறாங்க. ஒருத்தர் வந்தாரு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீலி நல்லதுதான் பண்றாங்க, அதை புரிஞ்சுக்காத மக்கள் நீலியை ஓட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நபர் வந்து கத்தியை வச்சு குத்துறாரு. அவர் நீலியை சாவடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி பேத்தி கேட்கிறா. ஜோசப் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, படுக்க வா, தாத்தா சொல்ற கதையெல்லாம் கேட்காதன்ற மாதிரி பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. சோ தாத்தா இது வரைக்கும் தான் கதை சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங் ஒரு புக்கை வந்து ஒரு பெரியவர் தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ஜோசப் எழுதின ஒரு புக்கை தான் தந்திருப்பாங்க. அதாவது ஒன்ன வச்சு ஒருத்தன் கதை எழுதியிருக்கான், நீ இதை படிச்சு பாருன்ற மாதிரி தான் அந்த பெரியவர் தந்திருப்பாரு. இப்ப சன்னி இவங்களை பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்காரு. நீ பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இவங்களை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சுந்தரம் டீமும் நிறைய பேரை இந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இங்க நிறைய ஆசிட் இருக்கும், அதுல போட்டு தான் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் சன்னி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சந்திராவை பத்தி புரிஞ்சுக்கிறது. வெயில் பட்டுச்சுன்னா இவங்களோட தோல்ல பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அதனால தான் வெயில் படாம இவங்க சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நைட்டு மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராங்க.
இதை தாண்டி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது நிறைய ரத்த பொட்டலம்லாம் இருக்கு. ஆக்சுவலா பிரகாஷோட அசிஸ்டன்ட் வந்து தருவார்ல, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரத்தத்தை தான் தருவார் போல. அந்த ரத்தத்தை குடிச்சுதான் இவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வேணு வந்துடுறாரு. என்னடா நைட்டு முழுக்க ஜாலியா இருந்த போல அப்படின்ற மாதிரிலாம் சன்னியை கிண்டல் பண்றாரு. இப்ப சன்னியை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே சன்னியோட கையை பிடிக்கிறாங்க. நடந்த எந்த விஷயத்தையும் வேணு கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ ஒன்னு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் வேணு கிட்ட சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. மச்சான் அவ சாதாரண ஆள் இல்லடா, டிராகுலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. எதுக்காக சொன்னேன், இப்ப இவன் கதையை நான் முடிக்கணும்ன்ற மாதிரி வேணுவோட கதையை முடிச்சிடுறாங்க. இதை பாக்குற சன்னி இங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. உன் கதையை முடிக்க போறேன்ற மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரு கதையை முடிக்கிறாங்க. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் நினைச்சார்ல, சொன்னா இப்படிதான் ஆகும், சொல்ல வேணான்ற மாதிரி நிறுத்திடுறாரு. சுந்தர்னு ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, அவன் சாதாரண ஆள் இல்ல, மினிஸ்டரோட தம்பியா இருப்பான். அதனால தான் தைரியமா இந்த இல்லீகல் வேலை எல்லாம் போலீஸை வச்சு பண்ணிருப்பான். இப்ப அவன் மிஸ் ஆவறான் நாச்சியப்பா விசாரிக்கிறதுக்காக வராரு. அவன் இங்கதான் கொல்லப்பட்டிருக்கான்றது தெரியுது. இப்ப சந்திரா கிட்ட சுத்தமா பிளட் இல்ல. அந்த பிரகாஷோட அசிஸ்டன்ட்டை பார்க்கலான்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட இருந்து பிளட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து சன்னியும் கவனிச்சிட்டு இருக்காரு. சன்னிக்கு நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உன்னோட வீக்னஸ் என்ன, வெயில் உன்னோட வீக்னஸ்னு தெரியுது, அதை தாண்டி ஏதாவது வீக்னஸ் இருக்கான்ற மாதிரி கேட்கறாரு. இதயம் தான் என்னோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க சாவடிச்சிருக்காங்கல்ல, அந்த பாடி கிடைச்சிருக்கிறதா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதை பார்த்து சன்னி பயப்படுறாரு. பயப்படாத, பிரச்சனை வராதுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா சன்னி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் கிட்ட போலீஸ் கிட்ட கால் பண்ணுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நபர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்திருப்பாரு. அடையாளம் காட்டுன்ற மாதிரி நாச்சியப்பா கூட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த நபர் இருக்காருல, சன்னியை கவனிச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த வழியா வந்துட்டு இருக்க இந்த சந்திராவையும் கவனிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்றது நாச்சியப்பாக்கு தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேர் இல்லாத சமயம் வீட்டுல போய் செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்கல்ல, நாச்சியப்பா செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. பிளட் எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை இவ்வளவு ஆர்கன் டிராபிகிங்லாம் பண்றாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் நீலின்ற மாதிரி ஒரு கதை படிச்சிருக்கேன், அந்த கதையில வரது நீதானான்ற மாதிரி கேட்கிறாரு. நானே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுல உன்னை சாவடிச்சதா சொன்னாங்களே, அப்ப நீ சாவலியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க மீதி கதையை சொல்றாங்க. ஒருத்தர் கத்தி வச்சு குத்துன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் குத்துற மாதிரி பாவலா பண்ணிருப்பாரு. ஆனா அவரோட இடத்துக்கு கூட்டு வந்தவர் இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாரு. உன்னை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க, கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ண, மத்தபடி உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த உலகத்துல இவங்கள மாதிரியே நிறைய பேருக்கு சக்தி எல்லாம் கிடைச்சிருக்கும். அந்த சக்தியை சிலர் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்ன மாதிரி சிலர் மட்டும்தான் நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்க்கிறது தான் என்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்கள மாதிரியே சக்தியோடைய நிறைய பேரை இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இதை பத்திலாம் இவங்களுமே சன்னி கிட்ட சொல்றாங்க. நீ இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறது ஆபத்து, இந்த ஊரை விட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நாச்சியப்பா ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. அப்ப அந்த கலியங்காட்டு நீலின்ற புக் இருக்கு. என்ன இந்த புக் இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் சந்திரா வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. உள்ள இந்த நாச்சியப்பா இருக்கிறது சந்திராக்கு தெரிஞ்சிருது. இப்ப சந்திரா சட்டுன்னு உள்ள வந்து இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பவர் இருக்குன்றது நாச்சியப்பாக்கு தெரியுது. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சன்னி வந்துடுறாரு. இவன் போலீஸ், அவசரப்பட்டு சாவடிச்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நாச்சியப்பா இருக்காருல, இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி தெரியாதனமா சன்னியை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப சன்னி ரத்த காயத்துல இருக்கான். அந்த கேப்ல நாச்சியப்பா இருக்காருல, இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி மாடியை விட்டு குதிச்சிடுறாரு. இப்ப காயங்களோட ஒரு ஆட்டோ ஏறி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. கிளம்புன நாச்சியப்பா நம்ம பக்கம் தான் கேஸை திருப்பி விடுவான்றது இவங்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு காலியான இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் போக முடியாது, வேணும் நீயும் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கல, நீயே இதை ஆபரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒழுங்காவே படிக்கல, என்னெல்லாம் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகணுன்ற மாதிரி போக பாக்குறாரு. இவங்களுமே ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி வேணுவை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்படி பண்ணும் போதுதான் இவங்களுக்கு பவர் இருக்கிறது வேணுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது. சொல்றதை கேளுங்க, இங்கேயே பண்ண முடிஞ்சதா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த சைடு நாச்சியப்பன் இருக்காருல, இந்த ஆர்கன் டிராபிகிங்லாம் இந்த ரெண்டு பேர் தான் பண்றாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை போட்டு கொடுத்துறாரு. இப்ப நியூஸ்ல இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பிரகாஷ்க்கு தெரிய வந்துருது. பிரகாஷ்க்கு மேல மூத்தோன்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த மூத்தோன்னு சந்திராவை திரும்பி கிளம்பி வர சொல்றாரு போல. ஆனா சந்திரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசங்களை இப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது, இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இதனால நம்ம சைட்ல இருந்து ஆளை அனுப்புன்ற மாதிரி மூத்தோன்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத, காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்பி விடுறோன்ற மாதிரி இந்த பிரகாஷம் சொல்றாரு. சந்திரான்ற பொண்ணும் இந்த பையனும் சேர்ந்துதான் இந்த ஆர்கன் டிராபிகிங் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய பேர் இதை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது சந்திரா மாதிரி நிறைய பேருக்கு பவர் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே நியூஸ்ல இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன சுந்தரோட அண்ணன் மினிஸ்டர்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா போலீஸ்லாம் உங்களை பிடிக்க கூடாது, நீங்க பிடிங்க, கதையை கொடூரமா முடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்க ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப நாச்சியப்பன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க அம்மாவை கடிக்கணும் போலயே இவருக்கு தோணுது. கடிக்கிற மாதிரிலாம் பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவரோட சீனியர் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ பாட்டுக்கு எதுக்குடா மீடியா கிட்ட பேட்டிலாம் தந்த அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பலார்னு அறையிறாங்க. ஒரு லேடி அடிக்கிறத பார்த்து இவர் கோவப்படுறாரு. ஆனா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்பயும் ரத்தத்தை பார்க்கும்போது குடிக்கணும் போலலாம் இவருக்கு தோணுது. அப்பதான் ஜோசப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாருல, அது மூலியமா சந்திரா கிட்ட இவன் கடி வாங்கி இருக்கிறது இவருக்கு புரியுது. உன் பிளட் நான் செக் பண்ணும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளட் எல்லாம் இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. நீங்க யாருன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்போ உனக்கு ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குல்ல, அந்த வைரஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே தெரிஞ்சுப்பன்னு போறாரு. அப்ப நமக்கு வைரஸ் பரவி இருக்கு, அதனால என்ன நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சைடு சன்னி ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுறாரு. நீ எப்படி மாறனன்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஒரு வைரஸ் எனக்குள்ள ஏறிடுச்சு, அந்த வைரஸ் மத்தவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஏன்னா அவங்க தாங்க முடியாம செத்து போயிடுவாங்க. சிலருக்கு மட்டும் என்ன மாதிரியே இது பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப என்ன கடிச்சா என்ன ஆகும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒண்ணு நீ செத்து போவ, இல்லனா என்ன மாதிரி மாறுவன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு நாச்சியப்பன் சாவற மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ஈரேன் பவர் இவருக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நாச்சியப்பன் டீமை சேர்ந்த ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களை பிடிக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்க சன்னியை கவனிச்சிடுறாரு. இப்ப சன்னியை தூக்கிட்டு போலான்னு நினைக்கும் போது ஈரேன் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா வேற ஒரு போலீஸ் ஈரேனோட மண்டையிலேயே ஷூட் பண்றாரு. பொத்துன்னு ஈரேன் கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணை சாவடிச்சிட்டோம், அந்த பையனை புடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் இவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரேனோட தலையில புல்லட் இருக்கிறதுனால திரும்பி அவங்களால எந்திரிக்க முடியல. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் என்ட்ரியை கொடுக்குறாரு. இந்த நபரோட பேரு மைக்கேல் அப்படின்றது. ஈரேனுக்கு ஒரு சக்தி இருக்க மாதிரி இவருக்கு நிறைய சக்தி இருக்கும். அந்த சக்தியை வச்சு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டொவினோ தாமஸ் தான் இந்த மைக்கேல் ரோல பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரையும் கதற விட்டுட்டு இருக்காரு. யார் இவன், எப்படி இதெல்லாம் பண்றான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணவரு அவங்க தலையில இருக்க புல்லட்டை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரத்தத்தை எல்லாம் குடிக்க வைக்கிறாரு. அது மூலியமா அவங்களோட காயம் எல்லாமே சரியாயிடுது. நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல லவ்லாம் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா மைக்கேல் இவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உள்ள போன ஆளுங்க திரும்பி வரல. நாச்சியப்பன் வேற காயத்தோட இருக்காரு. சரி, இந்த நிலைமையில நீங்க உள்ள போக வேணான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. பரவாயில்லன்ற மாதிரி இவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்காரு. இவர் உள்ள வரும்போது அவங்க கார்ல கிளம்பிட்டாங்கன்றது நாச்சியப்பனுக்கு தெரியுது. இப்ப நாச்சியப்பனை இவங்களுமே ஒரு பார்வை பாக்குறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாதிரி மாறிட்டு இருக்கான்ற மாதிரி சன்னி கிட்ட சொல்றாங்க. உள்ள வந்த நாச்சியப்பனை ஒரு போலீஸ் பாக்குறாரு. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில இருக்காரு. சார் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா வந்த நாச்சியப்பன் அங்க இருக்க ரத்தத்தை பாக்குறாரு. ரத்தத்தை பார்த்தோன்னா அதை டேஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எடுத்து நக்கிட்டுலாம் இருக்காரு. என்ன இந்த ஆளு ரத்தத்தை நக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப சந்திரா இருக்காங்கல்ல, என்ன மாதிரியே ஒருத்தன் மாறிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. மாறுறவன் ரொம்ப ஆபத்தானவனா வர வாய்ப்பு இருக்கு. புதுசா மாறினவங்களுக்கு வெயில பார்த்து பிரச்சனை இல்ல. இதை தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் உன்னை விட பவர் ஜாஸ்தியா இருக்கும். அவனை எப்படி சமாளிக்க போற, நீ நம்ம இடத்துக்கு வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சர்ச் மாதிரி ஒரு இடம் இவங்க கிட்ட இருக்கு போல, அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அந்த சர்ச்சிலேயே கீழே அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்க்கு இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சர்ச் மட்டும் தான் இருக்கிறதா நினைப்பாங்க. ஆனா உள்ள அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் இருக்கு போல. அந்த இடத்துக்கு இந்த பசங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. இவங்களெல்லாம் சேஃப் பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு ரூம்ல சார்லின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப வர பையன்ல ஒருத்தன் எட்டி பாக்குறான். அங்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாதுன்ற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டாரு. அந்த சார்லின்ற கேரக்டரை லாஸ்ட்ல நமக்கு காட்டுவாங்க. நான் அப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண மைக்கேல் இருக்காருல்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் போகவா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வராரு. கிஸ்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா அடிச்சிடுறாங்க. விளையாட்டுக்கு தான் அடிச்சிருப்பாங்க. இப்ப மைக்கேல் கிளம்பிடுறாரு. அந்த பிளேஸை விட்டு ஒரு கார்ல தானே ஈரேன் கிளம்பி போனாங்க. அந்த கார் எங்க போச்சு அப்படின்றத எல்லாருமா சேர்ந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாச்சியப்பன் அம்மாக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அம்மாவும் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. அம்மா, உன் பையனுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி இவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு.
அப்பதான் இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நாச்சியப்பனுக்கு மேல ஒரு லேடி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க நாச்சியப்பனை பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவரும் பதிலுக்கு பேசவே இவங்க ஷூட் பண்ணலான்ற மாதிரி ஷூட் பண்றாங்க. நிறைய புல்லட் பட்டிருக்கோம், ஆனா நாச்சியப்பனுக்கு எதுவுமே ஆகல. நாச்சியப்பனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த லேடியை பிடிக்காதுல்ல, கொடூரமா சாவடிச்சுட்டு அங்க இருந்து வந்திருப்பாரு. அம்மா, உன் பையனுக்கு சாவுன்றதே வரப்போறது இல்ல, நான் கடவுள் மாதிரிமா, நீ கடவுளோட அம்மாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. பையன் இப்படி பேசுறத பார்த்தா அம்மா பயந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அம்மாவே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. விடக்கூடாதுன்ற மாதிரி இவன் இருக்கான்ல, அம்மாவே சாவடிச்சிடறான். இப்ப சந்திராவோ இவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்றாங்க. 1905 வருஷம் சன்னி மாதிரியே இருக்க ஒரு நபரை இவங்க லவ் பண்ணிருப்பாங்க. அவரும் இவங்களும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர் இருக்கார்ல, காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்து புல்லட்டை வாங்கி இறந்து போயிருப்பாரு. சன்னியை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு அவரோட ஞாபகம் தான் வந்திருக்கும். அவனை நான் இன்னமும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னு அந்த மாதிரி சாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் காப்பாத்த நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. இப்பதான் சந்திரா டீமை சேர்ந்தவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ இங்கதான் இருக்கன்றதா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸ பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால நீயே நேரடியா மேல போய் சண்டை போட்டு சமாளின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. நீங்களாம் இந்த ரூமை விட்டு வெளியே வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு கன் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கேங்கே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த கேங்க கூட இவங்களுமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மினிஸ்டர் ஒரு கேங் அனுப்புனார்ல, அந்த கேங் தான் இந்த இடத்துல காலி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுமே அந்த கேங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு புல்லட் இவங்க மேல பட்டுது. இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. சன்னி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பிளட்ட தந்தாதான் காப்பாற்ற முடியும்ன்றது சன்னிக்கு தெரியுது. இப்ப சன்னி இருக்கார்ல, ஒரு பிளட் பேக்கெட் எடுத்து இவங்க கிட்ட தூக்கி போடுறாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல அதை எடுத்து குடிக்கிறாங்க. அதை குடிச்சது மூலியமா இவங்களுக்கு திரும்பி பவர் வந்துருது. திரும்பி முழிச்சு இந்த ஆளுங்க கூட இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளுங்க எல்லாரையும் ஒரு ஸ்டேஜ்ல காலி பண்ணிடுறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நாச்சியப்பன் வந்து நிக்கிறாரு. இப்ப நானும் ஒன்ன மாதிரி மாறிட்டேன், வா மோதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு பொண்ணுனாலே சுத்தமா பிடிக்காது. இவங்க கிட்ட அடி வேற வாங்கியிருக்காருல, பழி தீக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க எடுத்தோன்னே நாச்சியப்பனோட நெஞ்சில குத்துறதுக்காக வராங்க. ஓஹோ, நெஞ்சில குத்தி தான் சாவடிக்க முடியுமா, அப்ப சீக்கிரமா உன்னை நெஞ்சில குத்தி சாவடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியாவது அவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் பட்டாலும் நாச்சியப்பன் எதுவுமே ஆக மாட்டாரு. ஆனா இவங்களுக்கு வெயில் பட்டா பிரச்சனை. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கழுத்தை பிடிக்கும் போது வெயில் பட்டு இவங்க கஷ்டப்படுறாங்க. ஓஹோ, இது உன்னோட வீக்னஸா, இங்க வச்சே உன்னை பொசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உருகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு சன்னி வந்துடுறாரு. வந்த சன்னி இருக்காருல, அவங்க எடுத்துட்டு வந்த கன்னை வச்சு இந்த நாச்சியப்பனை ஷூட் பண்றாரு. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன்னு போல. நாச்சியப்பன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இதனால சன்னியுமே அங்க இருந்து இவங்களை காப்பாத்தி கூட்டு வந்துடுறாரு. நாச்சியப்பன் செத்து போயிட்டான்னு நினைச்சா நாச்சியப்பன் திரும்பி எந்திரிச்சிடறான். இந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு இவங்களை மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா பக்கத்துல வந்துரு, இல்லனா சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க நெஞ்சில குத்துறதுக்காக வரான். அப்ப சன்னி காப்பாத்துறதுக்காக மறைக்கிறான். சன்னியை காப்பாத்துறதுக்காக வேணு மறைக்கிறாரு. அதனால வேணுவோட முதுகுல தான் கத்தி குத்திடுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேணுவோட முதுகுல இருக்க கத்தி எடுத்துடுறாங்க. இந்த நாச்சியப்பன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி பறந்து போய் அவன் நெஞ்சிலேயே குத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்சில குத்திட்டாங்கல்ல, இவன் கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. வேணுவும் செத்துலாம் போயிருக்க மாட்டாரு. இவங்க வேணுவை சேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரகாஷ்க்கு கால் பண்ணி பேசிடுறாங்க. பிரகாஷா அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே 3 பேரையும் வண்டியில ஏத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க சன்னி கிட்ட பேசுறாங்க. சன்னி இருக்கார்ல, உன்னை பாக்குறதுக்காக நான் நடுவுல வரலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வரலான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எமோஷனல் ஆன மாதிரி இவங்க கட்டி பிடிச்சிடுறாங்க. அவருமே இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரிஞ்சு போறதை நினைச்சு இவங்க ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எண்ட் கிரெடிட்ஸ்ல அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. அது என்னன்னா, சார்லிக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல. காம்ப்ரமைஸ் பேசலான்ற மாதிரி அந்த நபரை வர வச்சிருக்காங்க. அவர் ரவுடிங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சார்லி இருக்காருல, அந்த தம்பியை இங்க லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. டே, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன், நீ நினைக்கிற மாதிரி இவங்க சாதாரண ஆள் இல்லைன்னு, பயங்கரமா சண்டைலாம் போடுறாங்கன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்கான். எவனா இருந்தா என்ன, எல்லாரையும் போட்டு தள்ளுறன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. அப்பதான் சார்லின்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. முகத்தெல்லாம் மறைச்சுதான் வராரு. அவரை ஈஸியா காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா சார்லி பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன இப்படி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் ஷாக் ஆகுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணனை லாக் பண்ணிடுறாரு. அண்ணனுமே நீ யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த சார்லி இருக்கார்ல, ஃபேஸை ஓபன் பண்ணி காமிச்சிடுறாரு. உன் யமன்னு சொல்லி இவரோட கதையை முடிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த பார்ட்னு ஒண்ணு வந்தா அது சார்லியை பேஸ் பண்ணி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மைக்கில பேஸ் பண்ணி இருக்கலாம்ன்ற மாதிரி லீடு கொடுத்ததா நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்.
பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.